சின்ன வயசுல அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொலீக்ஸ் அது மாதிரி போவோம். அப்போ கல்யாணம் அனுப்புறோம் எல்லாரும் சேர்த்து அட்வைஸ் பண்றது இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அது வேற மாதிரி இல்ல எனக்கு சவுண்ட். அது என்ன எல்லாமே நீங்க தான் ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி சொல்றாரு அவர். அது சொல்ல ரஞ்சினி அந்த வார்த்தை பார்த்தாவே தெரியலங்க. சே அவங்கள பார்த்தா அப்படி தெரியுதா? இட்ஸ் வெரி Do I look like a strict wife? No, not to me. I don't know. she's cool fun but strict ஆன cool. இல்ல நான் தீபக் ரொம்ப நொச்சறது சாப்பாடு விஷயத்துல தான். இந்த ஜூஸை குடி, அந்த ஜூஸை குடி, இந்த மாத்திரை போடு, அது பார்த்து பார்த்து கவனிக்கிறேன், பார்த்து பார்த்து கவனிக்கிறேன். அதுதான் நான் ரொம்ப நொச்சு பண்ணுவேன். அது மற்றபடிக்கு ஷூட்டிங் இருந்தா காலைல 7 மணிக்கு. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா ஃபீல் ஆகுது. என் பையன் வளர்ந்துட்டு வரான்ல, பாதி அட்வைஸ் அவனுக்கு போயிடுது. அதனால நம்ம 50-50 தான் வருது. ஸோ மீதி பாரத் அவன் எடுத்துப்பான், அவனை அப்படியே பார்ப்பேன் கண்ணால. ஆனா நீங்க சாப்பாடுன்னு சொல்லும் பொழுது ஐ திங்க் பிக் பாஸ்ல அதிகமா அந்த சண்டை சில பிரச்சனை அந்த சாப்பாடுக்கு தான் நிறைய வரும். சாப்பாடு இடத்துல தாங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுதான் அது எல்லா சீசன்லயும் அதான். யா மோஸ்ட்லி அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா சாப்பாடுன்னும் பொழுது ஐ திங்க் அது நிறைய பேர் கோவப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். அது வி கான்ட் கண்ட்ரோல் ஆர் செல்ஃப்னுவாங்க. அது ஹவ் இஸ் இட் டு யூ? நீங்க அது பார்க்கும்பொழுது வெளியில இருந்து? இல்லை நான் ஆனஸ்டா சொல்லுவேன். நான் ஆக்சுவலி நான் 24/7 நான் பார்க்க மாட்டேன். நான் காலையில் ஐ ஸ்விட்ச் இட் ஆன் ஜஸ்ட் டு சி வாட் ட்ரெஸ் ஹி இஸ் வேரிங். நான் ஆனஸ்டாக நம்ம கொடுத்த சட்டையே போட்டிருக்கானா அப்படின்னு பார்க்கறதுக்காக. இல்லை அதில் ஒரு திமிர்த்தனை காட்டுறாரா ஏதாவது இருக்கா, இது ஹவு இஸ் இட் சூட்டிங் ஹிம். ஏன்னா அது இழைச்சிட்டே வந்தாங்க தெரியுமா ஒரு பாயிண்ட்ல. ஸோ அப்போ அது நான் பார்ப்பேன். தென் அதுக்கப்புறம் ஐ ஹாவ் மை ரொட்டீன். நான் 10:30 11 ஐ மீன் 8 மணி யோகா போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஸோ திருப்பி லஞ்சுக்கு 2 மணிக்கு வரப்போ அப்போ பார்ப்பேன். அப்போ டிவி போடுறப்ப அந்த கான்டென்ட் தீபக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நான் பார்ப்பேன். வேற யாராவது அங்கே அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுவேன். எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவனோட கிளாஸஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் அக்னத் முடிச்சுட்டு வந்தா ஒரு 8 o'clock வீல் ஸ்விட்ச் இட் ஆன். அப்படியே ஓடும். நைட் எபிசோட் பார்த்துட்டுங்க. ஸோ வி வர் நாட் க்ளூட் ஆன் டு த டிவி 24/7 பார்க்கல. ஸோ எனக்கு அந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ இது பட் கிச்சன் சண்டைகள் எனக்கு தெரியல. நீங்க பேசுற அளவுக்கு எனக்கு அது எதுவும் பெருசா உனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ். எனக்கு ஒரே ஒரு தடவை ஐ திங்க் உப்பு ஜாஸ்தி போட்டு ஏதோ சமைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல ஹி குடன்ட் மேனேஜ் தட் திங். அது நானும் அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா தீபக் இஸ் அன் அமேசிங் குக். ஓகே, ருசிச்சு சமைப்பார். ஆனால் ஹீஸ் அ வெரி ஸ்லோ குக். எப்படின்னா இப்போ எங்கள் வீட்லேயே கெஸ்ட்டு வராங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், இப்போ தீபக் ஒரு ஐட்டம் நல்லா சமைப்பாங்கன்னா நீ டின்னர் வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சொல்லிவிடு அவர்கிட்ட, அப்போ தான் உனக்கு டின்னருக்கு அது ரெடி ஆகும். அவ்வளோ ஸ்லோ பொறுமையாக நறுக்கி. நீங்கள் பாத்தீங்களா டைமுக்கு சாப்பாடு போடலாம். டாஸ்க் வந்து அப்ப நானும் அங்க வந்து சிரிப்போம். பிக் பாஸ்ல பாத்தியாமா நான் எப்படி சமைச்சேன், எவ்வளவு ஸ்பீடா சமைச்சேன்னு சொல்லிட்டு. என் பேரே ஸ்பீட் கட்டிங் தீபக். எவ்வளவு ஃபாஸ்டா விட்டு தெரியுமா நான் வெங்காயம்லாம். சும்மா இருமா, அதெல்லாம் உனக்கு தெரியாம நீ என்ன வேணா சொல்லுமா. மக்கள் பாத்துட்டாங்கமா. விடுமா. டாஸ்க்லலாம் வந்து அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல. நீ he himself came and told no இந்த பிரஷர். சோ அப்போ it was very expected of Deepak because தீபக்கே வந்து நீ எனக்கு கடகடன்னு ஒன்னு பண்ணி கொடு அப்படினா பண்ண பொறுமையா ஆறாமரா பண்ணுவாரு. ஆனா நீங்க எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரைட்டா எல்லாம் உண்மையை பேசினா ஒரு விஷயம் கேக்குறேன். தீபக்கோட கேம் பிளே உள்ள உங்களுக்கு பிடிக்காம you felt it like see இப்போ நீங்க பயஸ்டா சொல்வீங்க அது தெரியும். பட் ஸ்டில் இது வந்து இன்னும் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் யூ ஃபெல்ட் இட் தீபக்கோட கேம் பிளேல? சி ஆக்சுவலி வந்து இது நான் அக்னத் தீபக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணது என்னன்னா, தீபக் இஸ் ஆக்சுவலி அ வெரி ஃபன் லவ்விங் பர்சன். லைக் இப்போ இஃப் தேர்ஸ் ஒரு கெட் டுகெதர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதுனா அங்கே ஃபுல்லாக லைட் அப் பண்ணுறதே தீபக் தான். பட் அங்கே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, வேர் இஸ் தட் ஃபன் சைட் ஆஃப் தீபக்? இன்ஃபேக்ட் என்னோட பழைய கொலீக்ஸ் ஃப்ரம் விஜய் டிவி கூட என்ன சேர்த்தாங்கன்னா, அவன் செட்டில் இருந்தாலே செட்டு கலகலன்னு இருக்கும், ஏன் வந்து தட் ஃபன் சைட் ஆஃப் தீபக் இஸ் நாட் coming out அப்படின்னு.